அப்படின்ற வேர்ட் எங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல செக்ஷன் 13ல grounds ஃபார் டைவர்ஸ் அப்படின்ற இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டைவர்ஸ்ன்றது விஷயம் என்ன ஆக்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த டைவர்ஸ்ன்ற விஷயம் யாருக்கெல்லாம் ஆப்ளிகபிலிட்டி ஆகும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியணும். அது எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 2 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட் ஹிந்து, புத்திஸ்ட், ஜெயின், சீக் இவங்க எல்லாருக்குமே இந்த ஆக்ட் பொருந்தும் அப்படின்றத இந்த இந்து மேரேஜ் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரிலிஜன் கம்யூனிட்டிக்கு இந்த இந்து மேரேஜ் ஆக்ட் செல்லும் அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணுமே, ஹிந்துக்கு டைவர்ஸ் வாங்கணும்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் போயிடலாம். வாட் அபவுட் த கிறிஸ்டின் அண்ட் முஸ்லீம்? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழே டைவர்ஸ் வாங்குவாங்க. முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா டிசோலேஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட்னு இருக்கு. அதுக்கு கீழே முஸ்லீம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் டைவர்ஸ் வாங்கிக்கலாம். கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் தனியாக இருக்கு. ஸோ கிறிஸ்டின் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் கீழே டைவர்ஸ் வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம செக்ஷனுக்குள்ள போய் பார்ப்போமா? செக்ஷன் 13 சப் கிளாஸ் 1 கிளாஸ் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடல்ட்ரி அப்படின்ற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அடல்ட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. ஒய்ஃப் என்ன பண்றாங்க, ஹஸ்பண்டை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட கள்ள தொடர்புல போயிடுறாங்க. ஸோ இது வந்து அடல்ட்ரி. இப்போ யாருக்கு டிவோர்ஸ் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போய் கோர்ட்ல அப்ரோச் பண்ணலாம் இந்த கிரவுண்ட்ஸ்ல. அடல்ட்ரி இருக்கு, ஒய்ஃப் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு கோர்ட்ல வித் ப்ராப்பர் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணாருன்னா அவருக்கு டைவர்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 13 சப் கிளாஸ் 1 கிளாஸ் 1A அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரூயல்ட்டி. க்ரூயல்ட்டின்னா என்ன எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்டோடைய பேரண்ட்ஸ் வந்து ஒய்ஃபை கொடுமைப்படுத்துகிறாங்க, அவர் இல்லாதப்போ இல்லை இருக்கிறப்போவே வச்சுப்போமே, அப்படி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா அந்த கிரவுண்ட் படி ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்கலாம் கோர்ட்டில் போயிட்டு. ஸோ ஹஸ்பண்ட் சைட்லேருந்து க்ரூயல்ட்டி எனக்கு பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கோர்ட் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா மாமியார் மருமகள் சண்டையில நிறைய பேர் புரிஞ்சிருக்கலாம். ஸோ யூ கேன் டேக் திஸ் ஆஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் க்ரூயல்ட்டி. செக்ஷன் 13 சப் கிளாஸ் 1 கிளாஸ் 1B இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசர்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அவங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு 2 வருஷம் வெளியே எங்கேயோ போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கான்டாக்டே இல்லை, பிரிஞ்சு இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஒய்ஃப் என்ன பண்ணலாம், டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணலாம் கோர்ட்டில். 2 இயர்ஸ் வந்து 2 பேரும் ஒன்றா இருந்துக்க கூடாது, கான்டாக்ட்லேயே இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த பர்டிகுலர் செக்ஷன் அப்ளிகபிலிட்டி ஆகும் டிவோர்ஸ்க்கு. செக்ஷன் 13 சப் கிளாஸ் 1 கிளாஸ் 2 கன்வர்ஷன் விச் மீன்ஸ் ரிலிஜியன் கன்வர்ஷன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் படி தான் திருமணம் நடந்திருக்கு. ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, நான் டக்குன்னு அதர் ரிலிஜன் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி மாறியும் போயிட்டாங்க. ஸோ இங்கே ஹஸ்பண்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவரு டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒய்ஃப் வேற ரிலிஜனுக்கு போயிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு ரீசனை வச்சு இந்த கிரவுண்டில் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். செக்ஷன் 13 சப் கிளாஸ் 1 கிளாஸ் 3 அன்சவுண்ட் மைண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது, லிசன் கேர்ஃபுல்லி. மென்டல் ஹெல்த் நல்லா இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே நல்லா இருக்காது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கனாலே சாதாரணாலே மென்டல் ஹெல்த் உனக்கு சரியில்லைன்னு சொல்லி சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு நிஜமாலே மென்டல் ஹெல்த் நல்லா இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. மென்டல் ஹெல்த்னு நான் சொல்கிறப்போ இட்ஸ் லைக் ஏ மென்டல் டிசார்டர்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கிசோஃபர்னியான்ற ஒரு நோய் இருக்குது. இந்த நோய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இல்லூஷன் மாதிரி, இல்லாத விஷயத்த இவங்களே கற்பனை பண்ணிப்பாங்க. நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே எக்ஸாஜரேட் பண்ணி நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ இதோடைய ரீசனுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மென்டல் ஹெல்த்தில். டோட்டலி அந்த மென்டல் டிசார்டர் இருக்கு, சைக்கோ பேத்தட்டிக் டிசார்டர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. சிம்பிளா சொல்லலாம், அந்த ஐக்யூ லெவல் கம்மி இருக்கிற விஷயங்கள் நிறைய கல்யாணத்தில் அப்படி பண்றாங்க இல்லையா. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருக்காங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா உள்ள போன பிறகுதான் தெரியும் பையன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் சோதாவா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ஆனா முன்னாடி வந்து நம்ம அந்த பையன் என்ன பண்றாரு, நல்லா ஆக்ட் பண்ணிடுவார். ஸோ எனக்கு புத்திலாம் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி கூட்டுன்னு வந்துருவாங்க. ஆனால் ரிலேஷன்ஷிப்குள்ள போன பிறகுதான் அந்த பொண்ணுக்கு தெரியும் டமார்னு ஒரு பெரிய கல்லு தலையில விழுந்த மாதிரி இருக்கும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே.
நான் ஏன் இந்த விஷயத்தை இங்க அழுத்தி சொல்றேன்னா, நான் இதை நேராவே பார்த்துருக்கேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்றதுக்கு காரணம் இதுதான். வெயிட் எ மினிட். கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய லீகல் கான்செப்ட், என்னுடைய வே ஆஃப் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணலாம், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டைமில் நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தா மட்டும் போதும், உங்களுக்கு கான்செப்ட் புரியும். யூ கேன் கோ அண்ட் ஜஸ்ட் ரைட் த லா எக்ஸாம்ஸ். அதுக்காக தான் நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். மறக்காமல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் கான்செப்ட். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 13 சப்கிளாஸ் 1(4)ல லெப்ரசி இருந்தால் நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். லெப்ரசி விச் மீன்ஸ் ஸ்கின் டிசீஸ். ஏதாச்சும் வந்து ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் இருந்துச்சுன்னா நம்ம டைவர்ஸ் கேட்டும் அப்ளை பண்ணலாம். குணப்படுத்த முடியாத ஒரு நோயினால நம்ம டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணலாம். பட் இப்போ அந்த லெப்ரசி அப்படின்ற செக்ஷனை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 13 சப்கிளாஸ் 1 கிளாஸ் 5ல பார்த்தீங்கன்னா வெர்னல் டிசீஸ். இதுவும் அதே தான், குணப்படுத்த முடியாத நோய். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷுவல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் எய்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பாலியல் தொற்று நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நோய் இருந்தாலுமே கூட நம்ம டிவோர்ஸ் கிட்ட அப்ளை பண்ணலாம். செக்ஷன் 13 சப்கிளாஸ் 1 கிளாஸ் 6 ரெனவுன்ஸ்டு த வேர்ல்ட். ஸோ இந்த செக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எது எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா புத்தருடைய கதையை எடுத்துக்கலாம். எத்தனை பேருக்கு புத்தருடைய கதை தெரியும்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் I will tell you for you can take this an எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது புத்தர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தைலாம் இருந்துச்சு. ஈவன் தோ ஈஸ் அண்ட் கிங் ஆஃப் இஸ் ஓன் ஏரியா, அவருடைய இடத்துக்கு அவர் ஒரு கிங்காக இருந்திருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் எனக்கு இந்த வாழ்க்கைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவியாக வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி யாராவது இப்போ பண்ணிங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையெல்லாம் விட்டுட்டு துறவியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல வைஃப் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் அப்ளை பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. இந்த மாதிரி கான்செப்டாக படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். செக்ஷன் 13 சப்கிளாஸ் 1 கிளாஸ் 7 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவில் டெத் அப்படின்ற கான்செப்டை சொல்லியிருக்காங்க. சிவில் டெத்னா என்னது? சிவில் டெத்னா என்னன்னா, ஒரு நபர் காணாமல் போய் 7 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அவர் கண்டே பிடிக்க முடியல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா, சட்டப்படி அந்த நபர் இறந்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். 7 வருஷம் காணாமல் போய் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த நபர் இறந்துட்டாங்க அப்படின்னு சட்டப்பூர்வமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணலாம். நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு அப்ளிகபிலிட்டி இருக்குது. பட் இதில் செக்ஷன் 13 சப்கிளாஸ் 2ல ஒய்ஃபுக்குன்னு தனியாக சில கிரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைகாமி. பைகாமின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நம்மளுடைய கரண்ட் லா சுச்சுவேஷனில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இது. இந்த விஷயத்தினால நிறைய டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் முதற்கொண்டு இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க. இது என்னன்னா, இந்த கான்செப்டை நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஒய்ஃபை விட்டுட்டு இன்னொரு உமன் கூட ரிலேஷன்ஷிப்பில் போகிறாரு. போனது மட்டும் இல்லாமல் அவங்க கூட அஃபேரும் வச்சுக்கிறாரு. அந்த இன்னொரு உமன் சொல்கிறேன் இல்லையா, அதர் உமன், அந்த உமன் கிட்ட என்ன பண்ணுறாரு, பேசி ஆசையை காட்டி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அந்த இன்னொரு உமன் சொல்கிறேன் பாருங்க, அவங்களுக்கு இவருக்கு முதல்ல கல்யாணம் ஆனதை பற்றியே தெரியாது. ஸோ இவர் அந்த அளவுக்கு ஏமாற்றி அந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இங்கே என்ன நடக்குது, இங்கே 2 பேரையுமே அந்த ஹஸ்பண்ட்ன்றவர் ஏமாத்திடுறாரு. கரண்ட் சுச்சுவேஷனில் இது பைகாமின்ற விஷயம் அதிகமாக நடக்குது ஃபேமிலி ரிலேட்டட் கேஸில். இதுவுமே ஒய்ஃப் என்ன பண்ணலாம், டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃபார் ஒய்ஃப் என்ன கொடுத்துருக்காங்க, ரேப், சோடமி, பெஸ்டிலாட்டி அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ரேப்னா என்னன்னா, ஒய்ஃபுக்கு தெரியாமல் இன்னொரு நபர்களை ரேப் பண்ணுறது, அதர் உமனை போய் இந்த மாதிரி மிஸ்யூஸ் அண்ட் ரேப் பண்ணுறது. சோடாமினாலும் அதே தான். பெஸ்டிலிட்டி மீன்ஸ் மிருகத்தனமாக நடந்துக்கிறது. இப்போ மிருகத்தனமாக ஒரு உமன்கிட்ட அப்ரோச் பண்ணுறது, இது எல்லாமே அந்த ஒய்ஃபுக்கு லேட்டாக தான் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா ஒய்ஃப் டைவர்ஸ் கிட்ட அப்ளை பண்ணலாம். ஈவன் தோ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கிட்டேயே இதை பண்ணாலுமே கூட ஒய்ஃப் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அனதர் கிரவுண்ட்ஸ் ஃபார் ஒய்ஃப், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெப்புடேஷன்ஸ் ஆஃப் மேரேஜ், ஆப்ஷன் ஆஃப் பியூபர்ட்டி அப்படின்ற கான்செப்ட். இதில் ரெப்புடேஷன்ஸ் ஆஃப் மேரேஜ், அதாவது
இந்த கான்செப்ட் என்னன்னா 15 வயசுல ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு அப்போ எதுவுமே தெரியல. ஸோ அவளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு 18 வயசு ஆகுது. அப்போ அவ என்ன கேட்கறா, மேஜர் ஆயிடுறா. அவ என்ன கேட்கறான்னா கோர்ட்ல, எனக்கு இந்த கல்யாணத்தை வந்து என்னுடைய மனப்பூர்வமா பண்ணாம என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கோர்ட் என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம். ரீசன் என்னன்னா 15 வயசுல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு வில்லேஜ் சைடில். பட் இப்போ இல்லை, இப்போ கம்மி ஆயிடுச்சு. நான் சொல்றது ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேமிலி ரிலேட்டட் கேஸ்ல நடந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த கிரவுண்ட் பர்டிகுலர்லி இந்த 18 வயசுக்கு முன்னாடி பண்ணால் மட்டுமே தான் ஆகும். ஆனால் 18 வயசுக்கு அப்புறமா பண்ணீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்புறம் என்ன, அவ்வளோதான்.